ஆல்ரைட் நண்பா. ஸோ நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸுக்கு திரும்பி அவரோட டைட்டில் வேணும். எஸ், அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இப்போ கரண்ட்லி குந்தர் கிட்ட இருக்குது. அண்ட் ஃபேன்ஸுக்கும் பார்த்தா அது பிடிக்கல. குந்தர் சும்மா டைட்டில் தான் வச்சு சுற்றின்னு இருக்கிறத தவிர ஒரு பெரிய சாம்பியன் மாதிரி வந்து தெரியல. ஆஸ் ஐசி சாம்பியனாக இருக்கும்போது அவருக்கு இருக்கிற வெயிட் அவராக எப்படி இருந்ததோ அது இப்போது வந்து ஆஸ் வேர்ல்டு சாம்பியனாக இல்லை. பை த வே, ஸோ எஸ், செத்து வந்து ஜெயிச்சாருன்னா அந்த வேர்ல்டு டைட்டில் பக்கம் போவாரா? மேபி அதோட ஐடியா தான் பார்த்தேன். இன்றைக்கி மண்டே நைட் ராவில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் ஒரு தரமான ஓப்பனிங் செக்மெண்ட் நம்ம வந்து பார்க்குறோம் பிட்வீன் நம்மளோட சேத் ராலன்ஸ் அண்ட் வேர்ல்டு சாம்பியன் குந்தர். ஸோ செத்து வந்து மைக் எடுக்கிறாரு அண்ட் எப்பவுமே போல் ப்ரோமோ கட் பண்ணுறாரு. வெல்கம் டு மண்டே நைட் ராலன்ஸ் அண்ட் நான் தான் உங்களோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். தென் வந்து அவர் ஞாபகப்படுத்துறாரு, கடைசியாக நான் வந்து இந்த ரிங்கில் இங்கே தான்ப்பா இந்த ரோப்பாண்ட வீந்துக்கு கடந்தேன். என் முன்னாடி வந்து யார் இருந்தால் ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎம் பங்க் சேன் பண்ணுறாங்க. எஸ் அவன் தான் நான் வந்து இங்கே வீந்து கடந்தேன். ஆனால் என்னால் எப்படி அதை வந்து மறக்கவே முடியல. என்னோட ரொம்பவே அசிங்கப்பட்ட ஒரு 4 நேரம் நான் வந்து சொல்லுவேன். ஆனால் நான் ஞாபகப்படுத்தினேன் நான் வந்து யார் அண்ட் நான் எப்போலாம் வந்து இதை ஞாபகப்படுத்துகிறேனோ அப்போது நான் வந்து வேறு மாதிரி ஆகிடுவேன். அண்ட் நான் தான் வந்து சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் அண்ட் நான் பண்ணாத வேலையே கிடையாது. என்னோட பெஸ்ட்டு வந்து இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வந்து யாரும் கிடையாதுல வந்து சொல்கிறாரு. தென் ராயல் ரம்பிள் பற்றி பேசுகிறாரு. ஓகே, ராயல் ரம்பிள் வரும்போது நிறைய பேர் இருக்க போகிறாங்க அண்ட் இங்கே எல்லாருக்கும் ஒரே கதி தான். ஸோ அது வந்து ட்ரூவாக இருக்கட்டும், அவனையும் நான் வந்து இந்த ரிங்கிலேருந்து தூக்கி போடுவேன். சாமி ஜெயினாக இருக்கட்டும், அவனையும் நான் வந்து இந்த ரிங்கிலேருந்து தூக்கி போடுவேன். ஜே ஓசோவாக இருக்கட்டும், இல்லை அது ரோமனாக கூட இருக்கட்டும், ரோமனெல்லாம் நான் வந்து ரிங்லேருந்து வெளியே தூக்கி போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் கடைசியாக தான் ஒருத்த மாட்டோம் சிஎம் பங்க், அவனெல்லாம் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து தூக்கி போடுவேன். அந்த மாதிரி பார்த்தோன்னா இங்கே வந்து அவர் சொல்கிறாரு. சரி, அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வருது, நான் ஜெயித்தேன்னா இங்கே வந்து நான் யாரை சேலஞ்ச் பண்ணணும்? நான் வந்து டபிள்யூ சாம்பியன் கூடி ரோட்ஸை சேலஞ்ச் பண்ணணுமா, இல்லை வேர்ல்டு சாம்பியன் குந்தர் அந்த மாதிரி சொல்கிறாரு. பட் குந்தரை கலாய்ச்சி விட்டுறாரு. அவன் ஒன்றுமே இல்லை, வெறும் டைட்டில் வச்சு சுற்றினிருக்கான்னு. அண்ட் அங்கே அகைன் சொல்லும்போது அங்கே குந்தரே வந்துடுறாரு. அண்ட் குந்தர் வந்து அஃப்கோர்ஸ் காண்டாயிட்டார். என்னடா அவன் என்ன இப்படி சொல்லிட்டான். தென் அவர் வந்து ஞாபகப்படுத்துறாரு, தம்பி இப்போது இப்படி பேசுகிறால, இவ்வளோ நாளாக நீ எங்கே இருந்த, நான் எங்கே இருந்தேன்னு சொல்லட்டுமா? நான் வந்து மேட்ச்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ கூட இந்த பேப்பரில் நான் வந்து ஜே ஓசோ அந்த ஜோக்கரை தோக்கடிச்சேன். அண்ட் நீ பெஸ்ட்டு ரெஸ்லருன்னு சொல்கிறல, நான் ஒத்துக்கிறேன், நீ வந்து சூப்பரான ரெஸ்லரு, நீ இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்காக நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்க, இந்த ஃபேன்ஸ்க்காக நிறைய மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்க. ஆனால் தம்பி, இது வந்து 2025 இந்த இதில் நீங்கள் வந்து பெஸ்ட் ரெஸ்லர் கிடையாது. அந்த பெஸ்ட் ரெஸ்லர் முன்னாடி இருக்கான், அது நான். அண்ட் அதனால தான் நான் வந்து டைட்டில் வச்சுருக்கேன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பார்த்தா குந்தர் செத்தா வந்து சொல்கிறாரு. தென் குந்தர் சொல்கிறாரு, தயவு செய்து நீ எப்படின்னாச்சும் வந்து இந்த ராயல் ரம்பிள் ஜெயிச்சிரு, ஏன்னா உங்கள் இடத்துல நான் இருந்தேன்னா நான் இதான் பண்ணியிருப்பேன். ஸோ ஜெயிச்சிரு அண்ட் என்ன வந்து நீ சேலஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நான் எப்படி கதற வைக்கிறேன்னு மட்டும் நீ வந்து பாரு. ஸோ தயவு செய்து எனக்காக நீ ராயல் ரம்பிள் ஜெயிச்சிரு அந்த மாதிரி பார்த்தா குந்தர் ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸை. செத்து எதுனா சொல்லலான்னு பார்க்குறாரு. பட் அங்கே நம்மளோட அவுட் ஆஃப் நோவேர் லோகன் பால் வந்துடுறாரு. எஸ், லோகன் பால் வந்ததும் அவர் கிடைச்ச பூ வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நம்ம டாமுக்கே டஃப்பு கொடுத்தாருன்னு நம்ம சொல்லலாம். அந்தமாரி ஒரு பூ வந்து கிடச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் இங்கே லோகன் பால் சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் 2 பேரும் வந்து பேசினிருக்கீங்க, இது நியூ ஏரா, இது நெட்ஃப்ளிக்ஸ் ஏரா, இது வந்து என்னோட ஏரா. அண்ட் இந்த நியூ ஏராவுக்கு நியூ ஃபேஸ் வேணும், அதுக்கு வந்து நான் தான் சரியான ஆள், என்கிட்ட கரிசமாக இருக்குது, அது இதுன்னு வந்து எல்லாமே நான் தான், இது எல்லாத்துக்கும் நான் தான், இது அதுக்கப்புறம் நான் தான், அந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக தன்னை வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த ராயல் ரம்பிளில் நான் வந்து போகிறேன் அண்ட் இந்த 29 பேரை நான் வந்து வெளியே தூக்கி போட போகிறேன்லாம் நான் வந்து முட்டாள் மாதிரி பேச மாட்டேன். நான் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவன், ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவன். நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் ராயல் ரம்பிள்லேயே வந்து அதை பார்க்க போகிறீங்க. ஃபேன்ஸ் ஸ்டில் பூ பண்ணின்னு இருக்காங்க, வாட்னு வந்து சேன் பண்ணுறாங்க அண்ட் அந்த ஷட் சேன்ட்டை வந்து பண்ணின்னு இருக்காங்க. கடைசியில் அவர் சிரிக்கிறாரு குந்தர். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து என் வார்த்தையை திரும்பி வாங்கிக்கிற செத்து, நீ ராயல் ரம்பிள் ஜெயிச்சிடாத லோகன், நீயே ஜெயிச்சிருப்பா, ஆனால் ஜெயிச்சு என்ன நீ சான்ஸ் பண்ணு, உன்னை நான் காட்டுறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. தென் செத்து வந்து சொல்கிறாரு, சூப்பர். ஆனால் குந்தர், மேபி இங்கே வந்து கதை மாறலாம், எனக்கு திரும்பி என்னோடய டைட்டில் வேணும்னா நான் ஜெயிச்சு உன்னை தான் சான்ஸ் பண்ணணும்னு வந்து சொல்லி அவர் வந்து கட் பண்ணுறாரு. அண்ட் இந்தமாரி இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. ஆனால் லோகன் பால் கடித்த பூ வந்து வேறு மாரி இருந்தது. ஆனால் ஒரு இது இருந்ததுல, அடுத்த செத்து என்ன பண்ண போகிறாருன்னு அதோட கிளியாரிட்டி தான் பார்த்தேன் இந்த செக்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ மேபி செத்து வந்து ஜெயிச்சாருன்னா, மேபி அவுட் ஆஃப் நோவேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலுமே ஜெயிச்சாருன்னா
இங்கே வந்து அவர் வேர்ல்டு டைட்டில் பக்கம் போக போகிறாரு. அந்தமாரி ஒரு விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய ட்ராமா பார்த்தோன்னா ராயல் ரம்பிளில் இருக்குது, நிறைய ஃபேஸ் ஆஃப் வந்து ராயல் ரம்பிளில் இருக்குது. உங்களாலேயே வந்து அதை இமேஜின் பண்ண முடியும். ஸோ அது ரிலேட்டட் வீடியோ வரலாம். ஏன் வீடியோலாம் போடலன்னு கேட்டிங்கன்னா போடுற மாரி இல்லை. WWE வந்து இப்போ WWE மாரி இல்லை, வேர்ல்டு இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, ஆனால் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து காணும். ஸோ அதனால் போடவும் தோணல. அண்ட் உங்களுக்கே தெரியும், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க.